ஒரு அம்மா குழந்தை பிறந்த உடனே அப்பா இறந்துட்டார். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த அம்மா பையனை வறுமையே தெரியாமல் கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறாங்க. கொஞ்சம் தோட்டம் துறவு சொந்த வீடு இருக்குது, நல்லா வளர்த்துட்டாங்க பிள்ளைய. யார்கிட்டையும் சேராத, யாருக்கும் காசை கொடுக்காத, ஏன்னா நம்ம தனிமையில் வளர்கிறோம். இந்த காசை பொத்தி பொத்தி வச்சு பிள்ளைக்கு கொடுத்து நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமாகி மகன் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டார். செமையாக செட்டில் ஆகிட்டார். 2 பிள்ளைங்க. ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கம்மா சிங்கப்பூர் வந்துருமா, அந்த கிராமத்தில் என்ன செய்ய போகிற, வா அந்த மருமக இருக்கா, பேர பிள்ளைங்க இருக்குது, சிங்கப்பூர் காற்று தண்ணிலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, வாமா வாமான். இல்லைடா இந்த கிராமத்து ஜனங்களோடையே வாழ்ந்துட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு ஒவ்வொரு தடையும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, வயசான காலத்தில் இங்கே எதுக்கு கிடக்க, உன் பிள்ளை கூட போ, சந்தோஷமாக சிங்கப்பூரில் இரு. சரி அதுவும் நல்ல வழி தான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்க போகிறா, ஒரு சுக்கு அரைச்சி கொடுக்க கூட ஆள் இல்லைன்ட்டு, தம்பி இந்த தீபாவளிக்கு வரும்போது அம்மா உன் கூட வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா, இப்போ தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நீ ஊருக்கு வந்துடு, நான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வர்றேன், இந்த தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் விற்றுரு, நம்ம எதுக்கு அது நம்மளாம் மெயின்டைன் பண்ண முடியாது, விற்றுரு, நம்ம ஊருக்கு போயிடுவோம், அப்பப்போ ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். சரிப்பான்ட்டு எல்லாத்தையும் விற்று ட்ரங்குப்பட்டியில் வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சிங்கப்பூர் போகிறேன்ட்டு. மகன் வந்துட்டான். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்து நல்லா கறி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. டாக்ஸி பிடிச்சி 8:30 போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு இருமா டிக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு பெட்டியெல்லாம் செக்இன்ல போட்டுட்டு உள்ளே போயிட்டான். 9:30 10:30 11:30 12:30 2:30 4:30 வரைக்கும் உள்ளே போனவன் ஆளை காணும். பெத்த மனசு தவிக்குது, என்ன டிக்கெட் வாங்கின பிள்ளைய காணும், ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, உள்ள தண்ணியாவது கிடச்சிச்சா என்னன்னு பதறிக்கிட்டு உட்காந்துருக்கு. அங்கே உள்ள ஏர்போர்ட் ஆஃபீஸரு அந்த வழியாக வர்றாரு. இந்த பொம்பளை என்ன ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கு, குண்டு எதுவும் வைக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அம்மா யாரும்மா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? இல்லை என் மகன் டிக்கெட்டு வாங்க போயிருக்கான், நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம். டிக்கெட்டு ஏம்மா அதை நான் பஸ் ஸ்டாண்டு நான் நினச்சேன், ரயில்வே ஸ்டேஷன் நினச்சியா? டிக்கெட்டில் இங்கே வாங்க முடியாதுமா, டிக்கெட்டு வாங்கியிருந்தா தான் இதுக்குள்ளே வர முடியும். என் மகன் டிக்கெட் வாங்க போயிருக்கான், பாவம் 6 மணி நேரம் ஆச்சு, என் பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னே தெரியலை. பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உன் மகன் பேர் என்னம்மா சொன்னார், வயசு என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. 11 மணி ஃப்ளைட்டில் அவன் சிங்கப்பூர் போயிட்டான். காலையிலே தாய் உட்காந்துருக்கு 6 மணி நேரமாக பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் உட்காந்துருக்கு. அதனால் பதறி போய் வந்து, ஏம்மா உனக்குலாம் அறிவு இல்லையாம்மா, உன் மகன் சிங்கப்பூர் போயிட்டாம்மா. என்னையா சொல்கிறீங்க? 11 மணிக்கு போயிட்டாம்மா, லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த உள்ளே போய் பாருங்கள், அந்த உள்ளே தான் அவன் போனான், அங்கே தான் நிற்பான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்னை விட்டுட்டு எப்படி போவான், பர்ஸு கூட என்கிட்ட இல்லையா, ஆட்டோவுக்கு கூட காசு இல்லை, நீங்கள் வேறு, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், என் பிள்ளை அங்கே தான் இருப்பான். ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அறிவு கட்டத்தனமாக பேசுகிற, 11 மணிக்கு அவன் போயிட்டாம்மா, உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், பெத்த தாயை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போன மாதிரி போயிருக்கானே, அவ்வளோ விளங்குவானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. படக்குன்னு வாயை பூத்திருச்சான். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அப்போ இல்லாமல் அந்த பிள்ளையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, ஒரு எறும்பு படாமல் அந்த பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன், விளங்க மாட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்யா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கன்னு அந்த அம்மா அழுதுருக்குங்க. அப்புறம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ரொம்ப வேதனைப்பட்டு வெசனைப்பட்டு அந்த அம்மாவை கூட்டு போய் தான் காசு கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கிறார். நடந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில். யோசிச்சு பாருங்கள், இதுக்கு யார் காரணம்? இந்த பையன் மட்டும் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. பணம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் மேலானதுன்னு சொல்லி 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 வளர்த்தோம் பாருங்க, நம்ம மேலே தான் தப்பு. பணத்தை தாண்டி உறவு இருக்கிறது, பணத்தை தாண்டி அன்பு இருக்கிறது, பணத்தை தாண்டி நேர்மை என்று ஒன்று இருக்கிறது என்று பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். என்ன அப்பானா யாரு, அம்மானா யாரு? பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாங்க, ஆனால் நம்ம கஷ்டப்படுறது தெரியாமல் வளர்க்கவே கூடாதுங்க, வளர்க்கவே கூடாது. இந்த 100 ரூபாய் வந்துச்சு, இது எப்படி உங்கள் அப்பா சம்பாதிச்சான்? இந்த 50 ரூபா உங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சு சம்பாதிச்சா? இந்த வீடு கட்டியிருக்கோமே, இது உங்கள் தாத்தனும் பாட்டியும் வய கட்டி வயிற்ற கட்டி கட்டினதுடா. சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லி கொடுக்கணுங்க. அப்பானா யாரு, அம்மானா யாருன்னு கற்றுக் கொடுக்கணும். அப்பா நம்ம கூட இல்லாட்டி கூட எங்கேயோ இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருப்பார், அதுதாங்க அப்பா. சின்ன வயசில் அப்பா நம்மளை சைக்கிளில் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார், பார்த்துருக்கீங்களா? டேய் ஓட்டுறா ஓட்டுறா ஓட்டுறான்னு இப்படி 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 வளைவோம், ஒழுங்கா உட்காடுறான்னு முதுகில் ஒரு அடி அடித்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடியாருவார். நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம், திரும்பாத அப்பா உன் கூடயே தான் வருவேன், உன் பின்னாடியே தான் ஓடி வருவேன், நீ பாட்டுக்கு ஓட்டும்பாரு. நம்ம பாட்டுக்கு சர்ன்னு ஓட்டிட்டு போவோம், ஆனால் அப்பா ஒரு இடத்துல நின்றுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள அப்பா நம்மளை நின்று வழி நடத்துகிறாருங்கிற நம்பிக்கையில தாங்க நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா கூட தன்னுடைய வருத்தத்தை சொல்லிடுவாங்க தெரியுமா, நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அன்னைக்கெல்லாம் உனக்கு வயிற்று வலி வந்தப்போ 10 வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன்,
ஒருத்தன் கூட கதவை திறக்கல. 10 டாக்டர் வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். 11வது டாக்டர் தான் கதவை திறந்து நாளைக்கு வான்னு சொன்னான். அதுக்கப்புறம் உனக்கு மருந்தரைச்சி ஊற்றுன எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா சொல்லவே மாட்டார். எதையுமே சொல்லாம எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு சுகம் மட்டுமே தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் உண்டுன்னா அது அப்பா மட்டும்தாங்க. கோயில் திருவிழாவுக்கு சாமி கும்பிட போவோம். அம்மா என்ன பண்ணோம்? இடுப்பில் தூக்கி உட்கார வச்சுக்கிறோம். அந்த பாரு சாமி நம்ம தெரியல, எனக்கே தெரியல, பேசாம இரு அப்படிங்க. ஆனால் அப்பாட்ட போய் எப்பா எனக்கு தெரியலையடா கண்ணா வாடா, தோளில் தூக்கி உட்கார வச்சுட்டு பாடுறா அந்த பாடுற சப்பரம். தனக்கு தெரியாத உலகமும் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறவன் தகப்பன். ஆனால் அந்த வயசுல நம்மளுக்கு தெரியாது. ஒரு சாமியின் தோள்களில் அமர்ந்து கொண்டுதான் நாம் அன்றைக்கு சாமியை பார்த்தோம் என்பது அன்னைக்கு தெரியாது. அப்பாவுடைய அருமையெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? அப்பான்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியுங்க. இன்னைக்கு அப்பாவை இழந்த நிறைய பேர் மொபைல் ஃபோன் எடுத்து பாருங்க, அப்பான்னு போட்டு ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அப்பா இருக்க மாட்டார். அந்த நம்பரில் அப்பா இல்லை. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அப்பா அதை எடுக்க மாட்டார். எடுத்து பேச அப்பா இல்லை. ஆனாலும் அந்த நம்பரை உங்களால் அழிக்க முடியுதா? அந்த நம்பரை பார்க்கும் போதெல்லாம் அப்பா ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மொபைல் ஃபோனில் ஒரு நம்பராகவாது நம்ம கூட இருக்க மாட்டாரா என்கின்ற ஏக்கம் அப்பா இல்லாத போதுதான் வருமே தவிர அப்பா இருக்கும்போது ஒரு நாளும் வராது. வாழ்க்கையில் பணத்தை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையின் நிறைவுங்கிறது அங்கே தான் இருக்குது. பணம் நிறைய மகிழ்ச்சியை தரும், மொபைல் ஃபோன் வாங்கி தரும், சினிமாவுக்கு கூட்டு போகும், ஃப்ளைட்டில் பறக்க வைக்கும். ஆனால் நிறைவு என்கின்ற ஒன்று இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரும். பொருளினால் அது கிடைக்காது. நல்ல அம்மா அப்பா கிடைக்கிறது, நல்ல மனைவி கிடைக்கிறது, சொல் பேச்சு தவறாத பிள்ளை கிடைப்பது, உடல் ஆரோக்கியம் கிடைப்பது, குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைப்பது, இதெல்லாம் யார் தர முடியும்? பொருள் ஒரு நாளும் தர முடியாது. அபிராமி பட்டர் எழுதினாரே, கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத ஒரு உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று 16 செல்வங்களை அடுக்கினாரே. இத்தனை செல்வமும் பொருளால் கிடைக்காது. இறைவனின் அருள் என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இறைவனின் அருளால் வருகிற பொருள் மட்டும்தான் உங்களிடம் தங்கும்.